ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சண்டே, எல்லாருக்கும் ஒர்க்கெல்லாம் லீவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைனாலே ஒரு வேலை செய்யவே தோண மாட்டேங்குது, சோம்பேறித்தனமாக ஆகிடுது. இன்னும் நாங்கள் எதுவுமே சமைக்கலை, இப்போ தான் சமைக்கவே போகிறோம். வாங்க நம்ம அப்படியே பேசிக்கிட்டே சமைப்போம். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா, ரசம் வைக்க போகிறேன். ரசம் வச்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இப்போ சமைக்கலாம். ரசத்துக்கு மிளகு சீரகம் தக்காளி எல்லாமே அரைச்சாச்சு. நம்ம ரசம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ரசம் வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் எப்போ அம்மா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சமைச்சு கொடுங்க, பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருப்போம். சண்டேன்னு வந்துட்டாலே போதும், லேட் ஆகுதுமா, பசிக்குது சீக்கிரமாக சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம அதை செய்யும்போது தான் அதோட கஷ்டம் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. நம்ம பசங்க நம்மளை கேட்கும்போது இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அம்மாவை டார்ச்சர் பண்ணியிருப்போம் அப்படின்ற கஷ்டம் இப்போ தான் புரியுது. அதெல்லாம் ஒரு லைஃப். நெஞ்சே நல்லாவே இல்லை. டைம் 10:30 மணி ஆயிடுச்சு. வேலைலாம் சீக்கிரமாக முடியலை அப்படின்னா எனக்குள்ளே நானே ஒரு டைமை செட் பண்ணிப்பேன். இந்த டைமுக்குள்ளே இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அப்படின்ட்டு. இன்னும் துணி துவைக்கணும், பாத்திரம் இருக்குது, வாஷ் பண்ணணும், குடிக்கணும், நிறைய வேலை. அப்போல்லாம் சாப்பிடுவோம், வேலை செய்வோம், ஏதாச்சும் விளையாடிட்டுருப்போம். ஆனால் இப்போ இருக்க பசங்க சாப்பாடுனாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபோன் இருந்தால் போதும். அப்போல்லாம் எந்த ஃபோனுமே இல்லை, ஆனால் சந்தோஷம் மட்டும் அதிகமாக இருந்துச்சு. இப்போ என்ன தான் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் டிவி இருக்காது, ஃபோன் இல்லை, ஆனால் சந்தோஷம் மட்டும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு கவலையுமே இருக்காது. ஆனால் இப்போ ஃபோன் இருக்குது, வீட்டில் எல்லாமே வசதிகள் இருந்தாலுமே இந்த சந்தோஷன்றது ஒன்று இல்லை. திருப்பி அந்த லைஃப்பெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மாமா வராங்க, ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், இப்போ இருக்க குழந்தைங்கள யாருமே யார்கிட்டையும் ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டே விடவே பயமாக இருக்குது. ஆனால் அப்போல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் மாமா கூட போ, மாமா கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுவாங்க. ஒரு ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிருந்தாலும் பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு சேஃப்டியாக கூட்டிகிட்டு போங்க. ஒரு பேரண்ட்ஸுமே கொஞ்சம் தைரியமாக அனுப்புவாங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்க என்ன தான் சொந்த பந்தம் இருந்தாலுமே அனுப்புறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. காலம் எப்படியெல்லாம் போட்டு பாருங்க. தைரியமாக அனுப்பி விடுவாங்க. சாயங்காலம் ஸ்கூலில் அப்போல்லாம் டீச்சர் கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலில் விடும்போதும் சரி, யார் எங்கே அதெல்லாம் யாருமே கேட்கவே மாட்டாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, பசங்களோட பேரை சொல்லி அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா அனுப்பி விடுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படியா, பேரண்ட்ஸே இது பண்ணாலுமே கூட்டிகிட்டு வரணும். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டெய்லி ஒரு அம்மா கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. சுச்சுவேஷன் அவங்களால அன்றைக்கி போக முடியல, ஆனால் அப்பா கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போவே மிஸ்ஸு யார் இவங்க குழந்தைய வச்சு தான் காமிக்கிறாங்க, இவங்க யார் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணுறது? இன்னும் இப்போவே இப்படி இருக்குது. இன்னும் நிறைய லைஃப் இருக்குது. அதெல்லாம் என்ன வரப்போகிற குழந்தைங்க இதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க, என்ன ஒரு சேஃப்டியாக இருக்குது, எதுவுமே நினைக்கும் போதே பயமாக இருக்குது. இப்போல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது எந்த ஒரு பயமும் இல்லை, ரோட்டில் தான் விளையாடுவோம்.
ஆனால் இப்போ ரோட்டில் விளையாட முடியுதா? வீட்டுக்குள்ளே இருந்தாலே எப்போ வந்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. நைட்டு 9 மணி ஆனாலும் சரி, எந்த ஒரு பயமும் இருக்காது. அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த லைஃப் இன்னும் வந்து கிடைக்காதா அப்படின்ட்டு. இப்போ வந்து கடமைக்கே என்னமோ வளர மாதிரி இருக்குது. அது பசங்களாயிடுச்சா, பசங்களை பார்க்கணும், ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஆகிடுச்சு. குழந்தைங்க தான் நம்மளோட உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எதுவுமே இல்லாதப்போ கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் இருந்துமே வந்து கிடைக்கிறது இல்லை. என்னதான் நம்ம வந்து இப்போ புலம்புனாலும் பழைய லைஃபுக்கு வந்து போக முடியாது. இருக்கிற லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்ட்டு தான் இதுக்கப்புறம் பார்க்கணும். நாட்டில் நடக்கிற விஷயத்தை பார்த்தாலே ரொம்பவே வந்து பயமாக இருக்குது. பொம்பளை பசங்களை வச்சுருக்கவங்களும் சரி, ஆம்பளை பசங்களை வச்சுருக்கவங்களும் சரி, பயந்து 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 தான் வாழணும். முடிஞ்ச வரலும் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போத்துலேருந்து சொல்லிக் கொடுத்தா அவங்க வந்து இதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஃப்யூச்சரில் வந்து எல்லாரையும் வந்து கூட பிறந்தவங்களாம் நினைக்கணும். கொஞ்சம் சேஃப்டியாக வந்து ஹெல்ப் பண்ணணும். பொம்பளை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பொம்பளை பசங்களும் இப்போ இருக்க பசங்க வந்து 100ல் 1 பசங்க தான் வந்து நல்ல பிள்ளைங்களாம் நடந்துக்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய கெட்டு போகிறது இன்னமும் பொம்பளை பசங்களால தான். எதனா வீட்டில் வந்து திட்டினாலும் இதெல்லாம் எதுவுமே வந்து சொல்ல முடியல. இப்போ இருக்க பசங்களை எதுவுமே சொல்ல முடியல. அப்போல்லாம் வந்து நம்மளை அடித்தாலும் வந்து திருப்பி எதிர்த்து பேசினாலே வந்து திருப்பி அதுக்கே அடி விழும். எதிர்த்து பேசாத பேசாத பேசாதன்னு வாயை மூடிக்கிட்டு எவ்வளோ அடி வாங்குகிறோமோ அவ்வளோ அடியும் அடிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்க பசங்க அப்படி இல்லை, திருப்பி அடிப்பாங்க போல். அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாமே இருக்காங்க. திருப்பி பேசினா கூட எங்களுக்குலாம் அடி விழும். எதிர்த்தே பேசக்கூடாது, அடித்தாலும் அவ்வளோ அடியை வாங்கிக்கணும். ஆனால் வந்து இப்போ இருக்க பசங்க வந்து அதுங்க பேசுகிறதுலையே வந்து இன்னமும் கோவத்தை வந்து இன்னமும் தூண்டி விடுற மாதிரி தான் இருக்குது. இன்னமும் அவங்க பேசுகிறதாலே வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. என்ன தான் அடித்தாலும் வந்து அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதை நடக்கும். நம்ம கடமை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் பசங்களை. அவங்க ஃப்யூச்சரில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக, பெற்றவங்க அந்த மாதிரி விட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலல்ல அவங்க எப்படி வளர்த்தாங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். மூணு நாளாக நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. 4லேருந்து எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கும் டைம் இருக்காது. ஒரு விஷயமும் இப்போ நடந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நம்ம மேலேயே வந்து 90s கிட்ஸ் மேலேயே வந்து ஒரு மரியாதை வருது, பரவாயில்ல நம்ம அப்படின்ட்டு. இப்போ இருக்க பசங்களை வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. எது சொன்னாலும் கோவப்படுறாங்க. அப்போலாம் வந்து கோவனால என்னன்னு தெரியாது, அடித்தா அழுவோம், அது கொஞ்ச நேரம் அவ்வளோதான். திருப்பி நம்ம வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இப்போ இருக்க பசங்க இன்னமும் ஒரு பெற்றவங்களே வந்து அட்வைஸ் பண்ணால் கூட விரோதியை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அவங்க சொல்லி தான் தர முடியும், இதை செய்யாதீங்க, இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் கேட்கணும், பசங்க தான் வந்து அதை கேட்கணும். அம்மா அப்பா நமக்காக தானே கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கவங்க யாரும் அப்படி கேட்குற மாதிரி இல்லை. சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அவங்களே மனசு மாறி கேட்டால் தான் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாப்பாடு வந்துட்டுருக்கோம், முடிச்சுட்டு வந்தேன்.
சாப்பாடு வெந்துருச்சு, சாப்பாடும் வடிச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன் கிரேவி மட்டும் பண்ணிவிட்டு இன்னும் துணி இருக்குது துவைக்கணும். இன்னும் வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் இன்னும் ரெடி பண்ணணும். இன்றைக்கி ஃபுல் டே கரெக்டாக இருக்கும் போல் ஒர்க்கு. காலையில் சீக்கிரமாக இருந்தால் இந்த டைமுக்கெல்லாம் இன்னும் வேலை முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தானே ரெஸ்ட்டு, கொஞ்சம் ஸ்லோவாகவே பார்ப்போம் அப்படின்னா இப்படி தான் ஆகும். டைம் 11 மணி ஆக போகுது, 10:45 ஆயிடுச்சு. பசங்க இன்னும் வந்து சாப்பாடு கேட்கறதுக்குள்ளே ரெடி பண்ணி முடிச்சாதான். இஞ்சியே வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. வெங்காயம்லாம் இப்போ ரொம்ப கண்ணு எரியுது, கட் பண்ணவே முடியல. தோலை உரித்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கட் பண்ணால் கண் எரியாது சொல்லுவாங்க. என்னதான் தண்ணியில் போட்டு வச்சு அதை ஒரு 1/2 hour கழித்து கட் பண்ணாலுமே சரி பயங்கரமாக கண் எரியுது. அந்த நெடி வந்து தலை ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்குது, மூக்கெல்லாம் எரியுது, தலை வலியே வந்துடுதுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ நெடியாக இருக்குது. சண்டேனா அந்த லேடிஸ்க்கு மட்டும் லீவே கிடைக்க மாட்டேங்குது. அன்றைக்கி தான் எல்லாமே வந்து வேலையே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்ற டைம் கூட வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னமோ தெரியல, நமக்கு என்னைக்கு சண்டேன்ற மாதிரி நமக்கு ஒரு நாள் என்னைக்கு லீவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. புதுசாக சட்டம் தான் கொண்டு வரணும் போல், லேடிஸ்க்கெலாம் இந்த நாளில் வந்து லீவு விட்டுடணும் அப்படின்ட்டு. காலையில் எந்திரிக்கும் போது தான் டைமை பார்க்குறோம், அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு டைமை பார்த்தோம்னா சாயங்காலம் ஆகிடுது. திருப்பி நைட்டுக்கு என்ன செய்யலாம் இப்படியே தான் போகுது. காலையில் இருந்தால் காலையில் என்ன செய்கிறது, மதியானம் என்ன செய்கிறது, தண்ணி எப்படி வருது கண்ணிலேருந்து. பயங்கரமாக நெடியாக இருக்குது, கட் பண்ணவே முடியலப்பா. என்னதான் மருந்து எத்தனை போட்டு வச்சா என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. வெங்காயம் இதுக்கு முன்னாடிலாம் இல்லை, இப்போ வர வெங்காயம் வந்து ரொம்ப கண்ணு எரியுது. வெங்காயம்னாலே கட் பண்ணவே இப்போ பயமாக இருக்குது.
வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தக்காளி எல்லாம் காயா வாங்கிட்டு வந்துருக்காங்க. சிக்கனுக்கு வந்து தக்காளி வந்து கம்மியாக தான் போடணும், அதிகமாக போட்டால் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். என்னதான் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரி வெளியில் காமிச்சிக்கிட்டோம், மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு கவலை வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது என்னன்னு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் அப்படி தோணுதா? ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு மைண்டு, ஒரு நாளைக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு சேடாக இருக்குது. என்னதான் வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கும். எப்பயாச்சும் ஒரு லைஃப்பில் வந்து முன்னேறி வரணும் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர். நம்ம கையில் தான் இருக்குது நம்ம லைஃபு. நம்மளோட மனசில் வந்து இதை நம்ம முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் நம்ம வச்சுட்டோம்னா அதுலேயே கரெக்டாக கவனத்தை வந்து செலுத்தணும். இதை முடிக்கணும். லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். அது துணிஞ்சு அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சி அதை பண்ணோன்னா கரெக்டாக அது வந்து சக்ஸஸாக ஆகும். என்னை பொறுத்தவரைக்கும் அது உண்மை. உட்காந்து புலம்புறதுனால வந்து நமக்கு பணமோ இல்லை எதுவோ வந்து வந்துட போகிறதில்ல. நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து முன்னேற முடியும். இதுதான் உண்மை. ஐயோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் இப்போ நம்ம யோசிக்கிறோம், இப்போ நம்ம தான் வந்து படிக்காமல் வந்து நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்களாச்சும் வந்து படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம்ல. அதே மாதிரி தான் லைஃபுமே. நம்ம அம்மா அப்பாலாம் தான் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, வளர்த்தாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த லைஃப்பை நம்ம கொண்டு போகக்கூடாது. நம்ம இருக்கிறவரையும் நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம பசங்களுக்கு பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை நம்ம சேர்த்து வைக்கணும். இது வந்து நம்ம மைண்டில் நமக்கு வரணும். நம்ம சக்திக்கு மீறி எதுவும் பண்ண தேவையில்ல. நம்மளால் எது பண்ண முடியுமோ அதை பண்ணால் போதும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாருக்கையும் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. அதனால் நிறைய அவமானம், அசிங்கம், நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சாச்சு. ஆனால் அந்த அசிங்கத்துலேயும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம முன்னேறத்துக்கு அவங்க நம்மளை தூண்டி விட்ட மாதிரி இருக்கு. ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு காயம் வந்து உண்டாயிடுச்சு, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நம்ம மருந்து வந்து போடுவோம். ஒரு காயமே நமக்கு வந்து ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை போட்டு தான் வந்து அந்த காயத்தை வந்து நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு வழி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். நம்ம சொல்லிட்டாங்களே ஒரு விஷயம் நம்மளை பண்ண முடியாது சொல்லிட்டாங்களே, அதை பண்ணி காமிக்கணும். அவங்களே வந்து நம்ம மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி பேசணும். அதை தான் நம்ம யோசிக்கணும். ஐயோ இதை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மூளையில் உட்காந்து அழுதுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தோத்துட்டோம். அந்த முடியாதுன்னு நம்மளை சொல்கிறாங்களா, இவங்க முன்னாடி வந்து நல்லா வாழ்ந்து காமிக்கணும். என்னை பொறுத்த நான் என்னோடய லைஃப்பில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் அசிங்கம் இல்லை, நிறையவே அசிங்கம், அவமானம் நிறைய பட்டிருக்கேன். உட்காந்து அழுது தூக்கி போடு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா மனசை வச்சேன். எப்படியாச்சும் அந்த லைஃப்பில் வந்து முன்னேறி காமிக்கணும், எல்லாரும் முன்னாடியும் நம்மளும் வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கேன்.
எல்லோருக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்னுட்டு. ஆனால் அவங்கவுங்க வீட்டில் வந்து பார்த்தா தான் என்னென்ன சுச்சுவேஷன் அவங்க மனசை வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்ன கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னுட்டு. நம்ம வெளியே சிரித்து பேசிடுறோம். இவங்க சந்தோஷமா இருக்காங்க போல அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இவங்க சந்தோஷமா இருக்காங்க போல அப்படின்ட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. எல்லாருக்குமே எல்லார் மனசுலையுமே ஏதோ ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்குது. அதை சரி பண்ண வழியை தேடணுமே தவிர கோழை மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இன்னமும் நம்மளை வந்து ஏறி மிதிக்க தான் செய்வாங்க. என்னோட லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். நீ என்னை அசிங்கப்படுத்துறியா, அசிங்கப்படுத்து. அதை வந்து நான் வந்து கீழே விழுறதுக்காக நீ அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்னை படுத்துற. எந்திரிச்சு நிற்கணும். அந்த அசிங்கத்தில் இருந்து தான் நம்மளோட லைஃப் நல்லபடியாக வரும். என்னை பொறுத்தவரையிலும் ஒருத்தவங்க அசிங்கப்படுத்திட்டாங்களே நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா இன்னமும் நம்ம அவங்க நினைக்கிறத தான் வந்து நடக்கிற மாதிரி ஆயிடும். ஆமாம், நம்ம இன்னமும் வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வந்துடும். அதை வந்து நம்ம உண்டாக்கக்கூடாது. அவங்க ஒரு விஷயத்தால் நம்ம எந்த விஷயத்தால் வந்து நம்ம அவமானப்படுத்துகிறாங்களோ அந்த விஷயத்த நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காமிக்கணும். என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சமைக்க போகிறேன். சமைச்சிட்டு வந்து நான் பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.